My dear friends, my dear masters, my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். நாம் எல்லோரும் தினமும் தியானம் செய்கிறோம், புத்தகங்களை வாசிக்கிறோம், எல்லா மாஸ்டர்ஸ்களுடைய அனுபவங்களை கேட்கிறோம், நம்முடைய அனுபவங்கள் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறோம். எங்கெங்க எல்லாமே வாய்ப்புகள் இருக்கோ அங்கெங்க எல்லாமே நாம் எல்லோரும் இணைந்து கூட்டு தியானம் செய்கிறோம். இது இல்லாமல் எங்கெங்க எல்லாமே சேவை என்பது செலுத்த முடியுமோ அங்கெங்க எல்லாமே சேவை என்பது செய்கிறோம். எங்கெங்க எல்லாமே தானம் பண்ண முடியுமோ அது தியான தானமாகட்டும், ஞான தானமாகட்டும், அன்னதானமாகட்டும், புத்தகங்களை தானமாகட்டும், எந்த விதமான தானமாகட்டும் சரி நாம் எல்லோரும் செய்கிறோம். இந்த மாதிரியான வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாராலையும் செய்ய முடியாது. உயர்ந்த ஆன்மக்களாக யாரெல்லாம் இருப்பார்களோ அவங்களுக்கு மட்டுமே இந்த விஷயங்கள் எல்லாமே கடைப்பிடித்து ஒரு நல்லபடியான வாழ்க்கை என்பது வாழ முடியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லாமல் இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியாது. ஒரு பேபி சோல் ஆகட்டும், யங் சோல் ஆகட்டும், மெச்சூர்ட் சோல் ஆகட்டும், அந்த மாதிரி அந்த நிலைமையில இருக்கிற ஆன்மா மூலமா இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியாது. எதற்காக அப்படின்னா ஒரு சரியான மைண்ட் செட்டு, ஒரு சரியான நோக்கம், ஒரு சரியான ஆன்ம பயணத்தில் ஒரு கம்பைன்டு எக்ஸ்பீரியன்ஸா எல்லாமே வாங்கி ஆன்ம வளர்ச்சி என்பது இருக்கணும். அந்த மாதிரி வளர்ந்த உயர்ந்த ஆன்மாக்கள் மட்டுமே அற்புதமான வாழ்க்கை என்பது வாழ்வார். நிறைய பிளானிங் எல்லாமே நடக்கும் இந்த உலகத்திற்கு வரும்போது. அந்த பிளான் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா யம தர்மராஜன் அப்படின்னு சொல்றோம். யார் இந்த யம தர்மராஜன்? ட்ரெடிஷ்னலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா யமா நியமா அப்படின்றது ஃபர்ஸ்ட்ல இருக்கும். பத்ரிஜி அவங்களுடைய ஆராய்ச்சி எல்லாமே ஆனதுக்கு அப்புறம் தியானம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், யமா நியமா அப்படின்றது ரிசல்ட் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி அந்த யமா நியமா கடைசியில கொண்டு வந்திருக்கிறார். அதாவது யமா அப்படின்னா 5 பாயிண்ட்டுகள் இருக்கு. அந்த 5 பாயிண்ட்டுகள் எது அப்படின்னா அஹிம்சா, சத்தியம், ஆஸ்தேயம், அபரிக்கிரகம் மற்றும் பிரம்மச்சரியம். இந்த 5 யாரெல்லாம் ஃபாலோ ஆகிறாரோ அவங்க தான் யமா தர்ம ராஜா. இந்த விஷயங்கள்ல முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்கு இருக்குமோ he is called as யம தர்மராஜா. இந்த யமத்தை பத்தி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஆழமான விளக்கம் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவர் தான் யம தர்மராஜன் அப்படின்னு சொல்லலாம். இங்க பூலகத்துல நிறைய ஆன்மாக்கள் எல்லாமே வாழ்க்கை என்பது வாழ்கிறார். கம்ப்ளீட் ஆன பிறகு என்ன செய்கிறோம்? இந்த உடல் விட்டு மேல உலகத்திற்கு போறார். எல்லா ஆன்மாக்களும், நாம மட்டுமே கிடையாது, எல்லா ஆன்மாக்களும். இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சர்வசாதாரணமான ஒரு ஆன்மா, ஒரு மனிதன் இந்த பூலகத்திலிருந்து மேல உலகத்திற்கு போகும்போது ஒரு ட்ரீட்மெண்ட் என்பது தருவாங்க. எதுவுமே திட்ட மாட்டாங்க, எதுவுமே அடிக்க மாட்டாங்க, கிண்டல் எதுவும் செய்ய மாட்டாங்க. நீ எந்த மாதிரி ஆன்மாவாக இருந்தாலும் சரி முதல்ல அவங்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. வாங்கோ, பூலகத்தில் நல்லபடியா உங்களுடைய பயணம் முடிந்து விட்டதா, வாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க வச்சுக்கோங்க. சரி, நல்லா எல்லாமே செய்து வந்திருக்கிறீங்க, நிறைய கஷ்டம் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு, ஓகே, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆன பிறகு, ரெஸ்ட் எல்லாமே ஆன பிறகு நம்முடைய தினந்தோறு வாழ்க்கையில என்னென்ன பண்ணியிருக்கிறோமோ அது எல்லாமே எழுதுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அது ஒரு இடத்துல எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். இது எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். யாரோ ஒருத்தர் ஒரு ஆன்மா உட்காந்து அது எல்லாமே எழுதுவாரு. அவங்க பென்ல இங்க் இருக்கா இல்லையா, பேப்பர் ஆயிடுச்சா இல்லையா, இதெல்லாம் கிடையாது. அது எல்லாமே ஆட்டோமேட்டட் ப்ராசஸ். தானாட்டுக்கதே ரெக்கார்ட் ஆகும். அந்த ப்ராசஸ் பேர் சித்திரகுப்தா. அது பெரிய ஹால் ஒன்று இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே இருக்கும். அந்த ஹால் பேர் என்ன அப்படின்னா ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ். அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எல்லாருடையது எல்லாருமே பார்க்க முடியாது. நம்முடைய ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் நாமே தான் பார்க்கணும். நம்ம மட்டுமே பார்க்க முடியும். எல்லாருக்குமே ஆக்சஸ் இருக்காது. எமோஷன்ஸ் எல்லாமே சேவ் ஆயிருக்கும். அதில் அங்கே உட்காந்து பார்ப்பான். ஓகே, நான் இந்த நேரத்தில் பிறந்தேன், இவ்வளவு நாள் நான் வளர்ந்தேன், எங்க அம்மா என்ன அடிச்சாரு, என் அப்பா என்ன அடிச்சாரு, டீச்சர் திட்டினாரு, அதுக்காக எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. இன்னும் சில நாளுக்கு அப்புறம் இவன் எல்லாருக்குமே இம்சை கொடுக்க ஆரம்பிப்பான். எல்லாருமே கலாய்க்கிறது, எல்லாருக்குமே ஒரு ரவுடி மாதிரி அடிக்கிறது, மற்றவர்களுடைய பொருள் எல்லாமே அவருக்கு தெரியாம எடுத்துட்டு அவங்களுக்கு மனசு கஷ்டம் கொடுக்கிறது. மானசீகமான இம்சை, உடல் ரீதியான இம்சை, மற்றவர்களுக்கு தவறு செய்யணும் அப்படின்ற எண்ணத்துல வேண்டிய செய்வாங்க. அந்த விதமான எண்ணங்கள், அந்த விதமான செயல்கள். அவங்களுடைய தாய் தந்தையார் எவ்வளோ யோசிச்சார், எவ்வளோ அழுதார்,
இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தார் மேலே போனதுக்கு அப்புறம். இங்கே அது எல்லாமே செய்யும்போது அப்பா அவன் அழகுறான், அது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி அடைந்திருப்பான் இந்த பூலகத்துல. ஆனா மேலே போனதுக்கு அப்புறம் அங்க எல்லாமே நிறைய எமோஷன் சேவ் ஆயிருக்கும் இல்லையா, அந்த எமோஷன்ஸ் எல்லாமே இவன் பார்ப்பான். அது எல்லாமே ஆனதுக்கு அப்புறம் திரும்பி அடுத்த கண்டினியூவேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, ஆக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி நடந்தது, எப்படி செய்தார் அப்படின்ற விஷயம் பார்க்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இவனுடைய டேஸ்ட்டுக்காக, இவனுடைய விருப்பத்துக்காக அந்த எமோஷன்ஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்த ஆடு மாடு கோழி பன்னி அவங்களுடைய மூஞ்சில இவனுடைய மூஞ்சியே தெரியுது. ஆனா இங்க பூலகத்துல அந்த டேஸ்ட், அந்த பழக்கம், அந்த வழக்கம் எல்லாமே இருக்கும் தானே. அங்க மேல போனதுக்கு அப்புறம் எனக்கு சிக்கன் 65 வேணும், மட்டன் 65 வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, ஓகே உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே சாப்பிட்டு ரைட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. நான் நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு ஆடோ கோழியோ மாடோ ஏதோ ஒன்று கொண்டு வந்து சாப்பிடுப்பா அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்கும்போது அதை வெட்டி சாப்பிடணும் அப்படின்னு அந்த கத்தி எடுத்து அதை வெட்டணும் அப்படின்னா அவனுடைய தொண்டை மேலே அந்த கத்தி என்பது வந்துடும். எதுக்காக அப்படின்னா இவனும் அந்த ஆடும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ற ஒன்னஸ் நேரத்துல ஒன்னஸ் நிலையில இருக்கும் அங்கே. ஸோ அதுக்காக இத்தனை கோழி இத்தனை மாடுகள் எல்லாமே உன்னால பாதிச்சாச்சு, அது எல்லாமே நீங்க கத்துக்கணும், நிறைய இம்சை என்பது நீங்க கொடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க சீனியர் மாஸ்டர்ஸ். அங்கே இருக்கும் யம தர்மராஜர். ஐயோ இப்ப என்னப்பா செய்யணும், இத்தனை பேருக்கு மன அமைதி இல்லாம பண்ண, இத்தனை பேருக்கு உடல் ரீதியான கஷ்டம் கொடுத்த, இத்தனை ஜீவங்களுக்கு கொலை பண்ணிருக்கேன், ஐ ஹவ் மர்டர்ட் சோ மெனி அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும் போது, போங்க திரும்பி பூலகத்திற்கு போய் இந்த தவறுகள் எல்லாமே செய்யாமல் நல்ல பாடங்கள் எல்லாமே கத்துக்கோங்க, அது ஆனதுக்கப்புறம் ஒரு உயர்ந்த ஆன்மாவாக நீங்க வாங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க திரும்பி. அதுக்காக பிளானிங் எல்லாமே பண்ணுவா. அந்த பிளானிங் எல்லாமே அப்ரூவலுக்காக நிறைய பேர் இருப்பாங்க. அது எல்லாமே ஆனதுக்கப்புறம் திரும்பி வருவாங்க. ஒரு பேபி சோல் வந்து ஒரு யங் சோலாக திரும்பி வருவான். எதுக்காக அப்படின்னா ஒரு பேபி சோல் மாதிரி வரும்போது அந்த ஞானத்தோட இங்க வரும்போது ஒரு யங் சோலாக வருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிறவிகள் ஆனதுக்கு அப்புறம் மேல உலகங்களுக்கு போவாங்க. அதுவே ஒரு நிறைய பயணங்கள் எல்லாமே ஆனதுக்கு அப்புறம் நிறைய பிறவிகள் எல்லாமே எடுத்து நிறைய விஷயங்கள் எல்லாமே கற்றுக்கொண்டு ஒரு உயர்ந்த ஆன்மாவாக இந்த பூலகத்திலிருந்து மேலே உலகத்திற்கு போகும்போது என்ன பண்ணும், அங்கே போனதுக்கு அப்புறம் இதே ப்ராசஸே ரிப்பீட் ஆகும். அந்த ஹால் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அதாவது ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ்க்கு கூப்பிட்டு போகும்போது அவங்க என்ன செய்வாங்க, அப்பா யாருக்குமே இம்சையே கொடுக்கல பாருப்பா, குழந்தை வயசுலயே எங்க அப்பா எனக்கு தியானம் சொல்லி கொடுத்தாரு, எங்க அப்பா எதுவுமே ஹிம்சையே கொடுக்கல, அப்பப்போ கொடுத்திருக்காங்க ஆனா எனக்காக தான் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல பார்ப்பார். அங்கே கர்மா என்பது இல்லை. அதே போல் நிறைய பேருக்கு நான் தியானம் சொல்லி கொடுத்தேன், அப்பா நானும் இவ்வளவு நேரம் தியானம் பண்ணேன், இவ்வளோ விஷயங்கள் எல்லாமே படிச்சேன், அப்பா எந்த இம்சையும் யாருக்கும் இல்லை, நான் எவ்வளோ வாங்கின ஞானம், எவ்வளோ உயர்ந்த ஆன்மாவாக நான் திரும்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியுடன் பாப்பா. சினிமா அவனுடைய சினிமாவே அவன் பார்ப்பான், அவனுக்கு அவனே ஃபீட்பேக் கொடுப்பான். எஸ், இந்த நேரத்தில் இன்னும் இந்த புத்தகங்களை வாசித்திருந்தால் நான் இன்னும் உயர்ந்ததாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய சினிமாவின் மூலம் அவனே ஒரு ஃபீட்பேக்காக வாங்கி அடுத்த பிரிவில் என்ன கரெக்ஷன் அப்படின்றது அவனுக்கே புரியும். அடுத்தது இன்டர்வெல் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி இன்னொரு சைடுக்கு வரும்போது சீனியர் சயின்டிஸ்ட், ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் எல்லாமே இருப்பார். அங்கே எல்லாமே எமோஷனல் ஆக்ஷன்ஸ் எல்லாமே காமிப்பார் இல்லையா. அங்கே என்ன யார் இருப்பாங்க, அங்கே ஒரு கோழி, ஒரு மாடு, ஒரு பன்னி, எதுக்குமே இம்சை கொடுக்கல, அவங்கள எல்லாமே ஒரு ஃப்ரெண்டா இவனுக்கு தெரியுது. நிறைய பேருக்கு எல்லாமே தியானம் எல்லாமே சொல்லி கொடுத்திருப்பான். அவங்கள எல்லாமே வருவாங்க, ஐயா நீங்க வந்த அன்னைக்கு தியானம் சொல்லி கொடுத்திருக்கீங்க பாருங்க, எவ்வளவோ மருந்து மாத்திரை எல்லாமே சாப்பிட்ற நானும் மருந்து மாத்திரை இல்லாம இன்னும் 10 வருஷம் எனக்கு ஆரோக்கியமான உடல் உங்க மூலமா கிடைச்சது, மிக்க மகிழ்ச்சி ஐயா அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு இவ்வளவு வேலையா நான் சேர்ந்திருக்கேன் பூலகத்துல, அப்ப பார்த்தா ஒருத்தராகட்டும் வரலையே நான் தியானம் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா, நீ மட்டும்தான் வந்த, உனக்கு இவ்வளவு மகிழ்ச்சியா, இதுக்காக இவ்வளவு மகிழ்வா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்கிளமேஷன், இவ்வளவு நல்ல வேலையா நான் செஞ்சிருக்கேன், நான் பண்ணது எதுவுமே இல்லை, உட்காந்து தியானம் பண்ண, புத்தகங்களை வாசிச்ச, யார் என்கிட்ட இருக்கிறார்களோ அவருக்கு மட்டுமே நான் தியானம் சொல்லி கொடுத்தேன், அவ்வளவுதான் நான் பண்ணது, இது செய்யறதுக்குள்ள இவ்வளவு மகத்துவம் இருக்கா அப்படின்னு சொல்லி
அவனுடைய செயல்கள் பார்த்து அவனே இங்கே எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பானோ அதுக்கு 1000 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும். இவனுக்கு தியானம் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் இவருடைய மகிழ்ச்சி என்பது திரும்பி அவனுக்கே வரும்போது ஸ்வர்க்கமாக இருந்தது. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம் செய்யும் இந்த தியானமாகட்டும், பிரச்சாரமாகட்டும், புத்தகங்களை வாசிக்கிறதாகட்டும், அன்னதானமாகட்டும், ஞானதானமாகட்டும், தானம், நாம் செய்யும் இந்த விஷயங்கள் எல்லாமே மிக்க மகத்துவானது, மிக்க தூய்மையானது, மிக்க அருமையானது. யாருக்காக? நமக்காக நாம் செய்கிறோம், நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்காக. இது எல்லாம் ஆன பிறகு திரும்பி யமதர்மராஜர் கிட்ட போய் அடுத்து என்ன பண்ணணும் நான் அப்படின்னா, எந்த கர்மாவும் உனக்கு பேலன்ஸ் இல்லை, யார் மேலேயும் உனக்கு கம்ப்ளைண்ட் இல்லை, யாரும் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, உங்க விருப்பம் எப்படியோ அப்படி செய், எந்த உலகத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீர்களோ அந்த உலகத்திற்கு போய் ஆனந்தமா மகிழுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே, சில நாள் நாம் எல்லோரும் நிறைய உலகங்கள், நிறைய கேலக்சிஸ் எல்லாமே சுத்திட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு தேவையான எல்லா பர்மிஷன்ஸும் கொடுப்பாங்க. பிகாஸ் யூ ஆர் an enlightened soul, transcendental soul, infinite soul அப்படின்ற விஷயம் எல்லாமே நமக்கு தெரியுது. அதுக்காக யூ வில் பி கிவன் வித் பர்மிஷன்ஸ். ஆனந்தமா சுத்தி 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 இன்னும் நிறைய ஞானம் எல்லாமே வாங்க முடியும். அதற்காக ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை புத்தகங்கள் வாசிக்க முடியுமோ அத்தனை புத்தகங்களும் வாசியுங்கள். எவ்வளோ நேரம் தியானம் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரமும் தியானம் செய்யுங்கள். எத்தனை பேருக்கு தியானம் சொல்லி கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கும் தியானம் சொல்லி கொடுங்கள். நாம் செய்யும் இந்த விஷயங்கள் எல்லாமே மிக்க முக்கியமானது, மகிழ்வானது, தூய்மையானது. இதை நம்புங்கள் மை டியர் மாஸ்டர். நாளைக்கு சனிக்கிழமை போகர் பிரமிட் தியான மையத்தில் செங்கல்பட்டில் சத்திய தரிசனம் 24வது வகுப்பு நடைபெற உள்ளது. நீங்க எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். யாரெல்லாம் வர முடியுமோ அவங்கள எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஆல்ரெடி நிறைய ஃப்ளையர்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருக்கிறோம். அதில் நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.